அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி மிக மிக முக்கியமான சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த சந்திர கிரகணம் அப்படின்னா என்னென்ற விவரங்களை முதல்ல நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது இந்த கிரகணம் எந்த நேரத்துல தோன்றி மறையும் அப்படின்ற தகவலையும் நாம தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ரிஷப ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய விபரீத மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்துல ரிஷப ராசி நேயர்களுக்கு என்னென்ன நன்மைகள் காத்திருக்கு, என்னென்ன தீமைகள் ஏற்பட போகுது அப்படின்ற தகவலை நம்ம முழுமையா தெரிந்து கொள்ளலாம். முதல்ல இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வருடத்தில் வரக்கூடிய முதல் கிரகணமாக இந்த சந்திர கிரகணத்தை நாம சொல்லலாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா வானில் தோன்றக்கூடிய ஒரு இரத்த நிலவு அப்படின்னு நாம இந்த கிரகணத்தை சொல்லலாம். இந்த ஆண்டின் முதல் முழு சந்திர கிரகணம் பாத்தீங்கன்னா மார்ச் 3ஆம் தேதி அன்று நிகழப்போகுது. அதாவது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நேர்கோட்டில் வரும் பொழுது பூமியினுடைய நிழல் பாத்தீங்கன்னா சந்திரனை மறைப்பதால் இந்த சந்திர கிரகணம் ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சந்திர கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இரத்த நிலவு அப்படின்னு நாம இந்த கிரகணத்தை அழைக்கலாம். இந்த கிரகண நிலை பாத்தீங்கன்னா சுமார் 58 நிமிடங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுது. இந்திய நேரப்படி மாலை வேளையில தோன்றலாம். இந்தியாவில் சந்திரன் உதிக்கும் போது கிரகணம் தொடங்கி விடுவதால் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தினுடைய இறுதி நிலையை மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை 4:58 நிமிடங்கள் பார்க்கும் பொழுது இந்த கிரகணம் முழு கிரகணமாக மாறலாம். அதே போல மாலை 5:30 மணிக்கு பார்க்கும் பொழுது முழு கிரகணம் முடிவுக்கு வரலாம். இரவு 7:53 மணிக்கு பாத்தீங்கன்னா கிரகணம் முழுவதுமாக முடிவுக்கு வருவதாக சொல்லப்படுது. இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளில் சந்திரன் உதிக்கும் போது இந்த நிகழ்வு கண்டிப்பா தெரியலாம். இங்கு பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல அதாவது 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலையை நாம தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு நாம சொல்லலாங்க. சூரிய கிரகணத்தை பார்ப்பது போலவே சந்திர கிரகணத்தை நாம கண்டிப்பா பார்க்கலாம். சூரிய கிரகணத்தை வேறு கண்களால் நிச்சயமா பார்க்கவே கூடாதுங்க. ஆனா இந்த சந்திர கிரகணத்தை நாம கண்டிப்பா வேறு கண்களால் பார்க்கலாம். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் அதாவது இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ரிஷப ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத இதனை தொடர்ந்து நாம பார்க்கலாம். சந்திர கிரகணம் எப்போது தோன்றும் எப்போது மறையும் அப்படின்ற தகவலை நம்ம பார்த்திருப்போம். இப்ப ரிஷப ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய விளைவுகளும் என்னென்ன அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது மிக அற்புதமான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாற்றத்தால் ரிஷப ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத நிகழ்வுகள், எதிர்பாராத விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இந்த நேரத்துல நிச்சயமா நிகழப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பொதுவாகவே ரிஷப ராசி நேயர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய குணம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது நிச்சயமாக தைரியமாக எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல உங்களுடைய செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடம் பாராட்டுகள் கிடைக்கலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். அதே போல இதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். தந்தை மூலம் ரிஷபராசி நேயர்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். பூர்வீக சொத்துகள் மூலம் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதரர்களுக்குள் ஒற்றுமை இந்த நேரத்துல குறையலாம். தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் முழு கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறலாம். எதிர்பார்த்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரலாம். அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா தடங்களின்றி எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்க பார்க்கலாம். பணி தொடர்பான பயணங்கள் ரிஷப ராசி நேயர்களுக்கு ஏற்படும். இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகலாம். குடும்பத்துடன் பாத்தீங்கன்னா புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மன கசப்பு கண்டிப்பா நீங்கிடும். ஆன்மீக எண்ணம் ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் அதிகரிக்கும்.
உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய சாதுரியமான செயல்களால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதீத லாபங்கள் உண்டாகலாம். அதே போல ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது பெண்மணிகளுக்கு இதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையலாம். பெரியவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலும் எல்லா காரியத்திலும் நீங்க கவனமாக செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக உங்களுக்கு அமையலாம். வீண் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்த நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கலாம். வெளிநபர்களால் ஏதாவது உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவருடைய ஆலோசனைகளை கேட்பதை நீங்க முற்றிலும் இந்த நேரத்துல தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் மூலம் கல்விக்கான உதவிகள் நிச்சயமா மாணவ மணிகளுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம். சோ இந்த கிரகணத்துடைய தாக்கம் முழுமையாக ரிஷபராசி நேயர்களுக்கு அதீத நற்பலன்களை அள்ளிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. சோ கண்டிப்பா ரிஷபராசி நேயர்கள் இந்த மாற்றத்துக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டாலே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதீத மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். சோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம முழுமையா தெரிந்திருப்போம். அதே போல இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம கடைபிடிக்கக்கூடிய சில வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நிகழப்போகுது அப்படிங்கிறத நாம தெரிந்திருப்போம். அதே போல இந்த கிரகணம் எந்த நேரத்துல தோன்றி எந்த நேரத்துல மறையுது அப்படிங்கிறதையும் நாம பார்த்திருப்போம். ஸோ இந்த கிரகணத்தின் போது நாம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சூரிய கிரகணத்தின் போது நாம சில விஷயங்களை கண்டிப்பா பின்பற்றுவோம். அதே போல இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்திலும் முக்கியமாக சில விஷயங்களை நம்ம பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகணம் தொடங்குவதற்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா அதாவது 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே நாம எந்த உணவையும் சாப்பிடவே கூடாதுங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியவே நீங்க செல்லக்கூடாது. சோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்க முக்கியமா கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கிரகண நேரத்தில் கோவில்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நடை சாத்தப்பட்டிருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல நீங்க ஏற்கனவே உணவை செய்து வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பாய் புள்ளினை போட்டு வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சந்திர கிரகணத்தின் போது நவ கிரக துதியை நீங்க படிக்கலாம். அதே போல சந்திர கிரகணத்துக்கான துதியும் நீங்க படிக்க செய்யலாம். கிரகணம் முழுவதும் முடிந்ததும் பார்க்கும் பொழுது நீங்க குளித்து விட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆலய தரிசனம் செய்து வைத்து தீபம் ஏற்றி வழிபடலாம். இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலுமா விடுபடலாம். கடன் தொல்லையிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். கிரகணம் முடிந்ததும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு நீங்க உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சந்திர கிரகண காலத்தில் பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை நீங்க படிக்க செய்யலாம். இதனால உங்களுக்கு அதீத நன்மை ஏற்படும். அதாவது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயங்கள் இதனால கிடைக்கலாம். கிரகணம் முடிந்ததும் பாத்தீங்கன்னா ஆலய வழிபாடு செய்வது இன்னும் உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கிரகணத்தின் போது கண்டிப்பா இந்த வீடியோல சொல்லியிருக்க விஷயங்களை பின்பற்றி செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த விஷயத்தை நீங்க பின்பற்றி செயல்படும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் ரிஷப ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.